ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இப்போ நான் காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதை நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். விஜயண்ணா, நாங்கள் ஆட்டோ ஓட்டுற நிறைய பேர் ஒரு 1000 லேடிஸ் கிட்ட நாங்கள் இருக்கோண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. எங்களால் வண்டி டியூ கூட கட்ட முடியல. திமுக ஆட்சியில் எங்களுக்கு மானியம் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா தான் மானியம் கொடுத்தாங்க. எங்களால் மாதம் டியூ கட்ட முடியலண்ணா. எங்களால் வண்டி கட்டலைன்னா தூக்கிட்டு போக ஆள் வராங்கண்ணா. எங்களால் ரொம்ப கஷ்டப்படுறோண்ணா. நாங்கள் லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோண்ணா. எங்களுக்கு எதுவுமே வேணாண்ணா. ஓட்டுற ஆட்டோ மட்டும் எங்களுக்கு சொந்தமாகி கொடுத்தா போதுண்ணா. வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைண்ணா. எங்களுக்கு நீங்கள் காசு பணமோ எதுவுமே கொடுக்க வேணாண்ணா. எங்களுக்கு திமுக ஆட்சியில் எங்களுக்கு நலவாரியத்தில் ஒரு ஆட்டோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் எங்களுக்கு சொந்தமாகி கொடுத்துருங்கண்ணா. எங்களுக்கு அது போதும்ண்ணா. நாங்கள் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோண்ணா. எங்களால் முடியலண்ணா. வண்டி டியூவும் கட்டின்னு வாடகையும் கட்டிக்கின்னு பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கின்னு எங்களால் முடியலண்ணா. ஒரு நாள் கூட எங்களால் வீட்டில் கூட படுக்க முடியலண்ணா. எங்களால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா. எனக்கு ரொம்ப முடியலண்ணா. என்னால் என் ஆட்டோ டியூ என்னால் கட்டவே முடியலண்ணா. என் ஆட்டோ எப்போ தூக்கிட்டு போவாங்களே தெரியாதுண்ணா. எனக்கு பயமாக இருக்குண்ணா. என் ஆட்டோ மட்டும் போயிடுச்சுண்ணா, என்னுடைய வருமானம் எல்லாமே போயிடுண்ணா. எங்கள் குடும்பமே நடுத்தரில் நிற்கணும். எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணா. ஹலோ கைஸ், எல்லா வீடியோ பார்த்தீங்களா? இந்த அக்கான்னு சொல்லலை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே நிறைய லேடிஸ் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க குழந்தைங்கள தானே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து சாப்பாடு செலவுலேருந்து நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு அவங்க பார்க்கணும். அதுக்காகவாச்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியாவது நம்ம சிஎம் அண்ணனுக்கு போய் சேர்த்தான்னு பார்ப்போம். விஜய் அண்ணனுக்கு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்.